ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னொரு ஆராதனை அவருக்கு செல்லும்படியாக கர்த்தர் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ஒரு ஆராதனை தேவன் நமக்கு தந்தபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வசனத்தை கேட்கும்படி ஆவலோடு வாஞ்சியோடு ஆயத்தத்தோடு வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவராக. கடந்த செப்டம்பர் 19th ஐ ஹேட் a ஸ்மால் சர்ஜரி. அதனுடைய வலியை அநேக வாரங்கள் நான் தாங்கி பார்த்தேன். ஆகிலும் அது கூடாமற் போனபடினாலே அதை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு உண்டானது நிமித்தம் ஐ ஹேட் a ஸ்மால் சர்ஜரி 19th. அந்த நேரத்தில் நான் போய் ஹாஸ்பிட்டலில் சேர மட்டும் அது நடத்த நான் போய் மழை இல்லை. நான் ஆபரேஷன் அதற்கடுத்த காரியங்களை ஆயத்தப்படுத்தும் மழை அதிகமாக எடுத்தது. ஆகிலும் அந்த மழை மத்தியிலும் வாலிப சகோதரன் ஒருவன் என்னோடு கூட இருக்கும்படி கடந்து வந்து எனக்கு ஒத்தாசை செய்யும்படி ஆயத்தமாக இருந்தார். ஆகிலும் நான் அந்த காரை ஓட்ட முடியுமா என்று நான் உட்கார்ந்து பார்த்து விட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி உட்கார்ந்து பார்த்தேன். டாக்டர் ஓட்ட வேண்டாம் என்று சொன்னார். ஆகிலும் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தபடினால் ஐ செட் ஐ கேன் டிரைவ் மை செல்ஃப். ஸோ இந்த சகோதரனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கு அறிவிக்கப்பட்டபடி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு, ஏன் அதை திருப்பவும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்றால், நீங்கள் அறிந்திருக்கிறபடி யாரா ஒருவர் நிமித்தம் லேட்டானா நாம் போகிற வழியிலே டிராஃபிக் போலீஸாலே நமக்கு தொந்தரவு ஏற்படும். ஆனபடினால 6:30 மணிக்கு கூடுமானால் ஆன் டைமுக்கு நீங்கள் வருவீர்களானால் நாம் இங்கிருந்து ஏற்ற சமயத்தில் புறப்பட்டால் அப்படிப்பட்ட நடுவிலே நிறுத்தி விசாரித்து தாமதப்படுத்துகிற காரியம் ஒன்றும் இருக்காது. ஆகையினால் தான் அந்த நேரத்தும் அதுக்கு குறிக்கப்பட்டிருக்கு. இதை புரிந்து கொண்டு நீங்கள் ஏற்ற வழியிலே வரும்படியாக உங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து தெய்வ ஆவியானவர் நம்மோடு இடம்படியாக கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். வாசிங்க. எழும்ப பண்ணுவேன், அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதும் இல்லை. ஆமென். இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகள் அவமானத்தாலும் பஞ்சத்தினாலும் வாரி கொள்ளப்படுவதை கொஞ்சமும் விரும்பாத தகப்பன்தான் நம்முடைய பரம தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் அறிந்திருக்கிறபடி எந்த பிள்ளையினுடைய தகப்பன், பேரண்ட்ஸ் ஆனாலும் தாயானாலும் சரி, தகப்பனானாலும் சரி, தன் பிள்ளை ஆதரவற்று அல்லது பசியினால் வாடி ஒரு சிறுமைப்படுகிற நிலையை எந்த ஒரு பெற்றோரும் விரும்புகிறதில்லை. அதைத்தான் ஆண்டவர் சுவிசேஷத்திலே சொல்லும்போது சொன்னார். மத்திய 7:9-10 நாம் பார்க்கிறோம். தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? தன்னிடத்தில் மீனை கேட்கிற தன்னுடைய பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானா? அந்த கான்ட்ராஸ்ட் கவனிங்க. அப்பம், கல்லு. அப்பத்தை சாப்பிட முடியும், கல்லை சாப்பிட முடியும், மீனை சாப்பிட முடியும். சர்ப்பம் வந்து தீமையானது. அப்போ நன்மையை கேட்கிற தன் பிள்ளைக்கு தீமையை கொடுக்க மாட்டார்கள் அல்லவா? அப்படி போலவே பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்று ஆண்டவர் சொல்லி, பரம பிதாவானவர் அதை பார்க்கிலும் நன்மையானவைகளை உங்களுக்கு தருவது நிச்சயம் அல்லவா என்று சொல்லி அதனுடைய நிச்சயத்தை ஆண்டவர் உணர்த்தும்படியாக அந்த காரியத்தை மேற்கோள் காட்டி பேசுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்பொழுது நேசிக்க ஆரம்பிக்கிறோம் என்றால், எப்ப நேசிக்கிறோம்?
அவர்கள் நமக்கு பிள்ளையாய் பிறந்த பிற்பாடு தான். பிள்ளையாய் பிறந்த பிற்பாடு நேசிக்கிறோம். அந்த நேசித்தம் எந்த எக்ஸ்ட்ரீமும் பெற்றோரை கொண்டு போகிறது. நான் அறிந்திருக்கிறபடி சில ஸ்கூல்லாம் இருக்குது, அதுல எல்கேஜி போடுறதுக்கு காலையில் 8:30 மணிக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும்னா நம்ம எத்தனை மணிக்கு போறோம்? அதுக்கு முந்தைய நாள் இரவிலே கொசுக்கடியிலே லாங் கியூ நான் பார்த்துருக்கிறேன் கண்களால, நியர் பை ஒன்லி. இங்க பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ல, நல்ல ஸ்கூல் என்று பெயர். அது நிமித்து ஏன் இதை பெற்றோர் செய்கிறார் என்றால், என் பிள்ளை வாழ்க்கையிலே எவ்விதத்திலும் அது துன்பத்தை அடைந்து விடக்கூடாது, ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையிலே என் பிள்ளை போய்விடக் கூடாது என்றுதான் பெற்றோர் தங்களால் இயன்ற மட்டும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் அவர்கள் பிரயாசப்படுகிறார். இரவிலே போய் கொசுக்கடியிலே படுத்து எப்பொழுது 8:30 மணி ஆகும், எப்படியாவது எனக்கு ஒரு அப்ளிகேஷன் கிடைத்து விடாதா என்று காத்திருந்த பெற்றோர்கள் உண்டு. அதாவது சுருக்கமாக சொல்லணும், தன் பிள்ளைக்காக எதையும் செய்வேன், ஏனென்றால் என் பிள்ளை வாழ்க்கையில அது சோர்ந்து விடக்கூடாது, தீமையானவைகளை சந்தித்து விடக்கூடாது, அது சிறுமைப்பட்டு போகக்கூடாது என்றுதான் நம் பிள்ளை பிறந்தது முதல் நாம் அந்த பிள்ளையை நேசிக்கிறோம், பேர் வைக்கிறோம். பிள்ளைக்கு நாம் பேர் வைக்கிறோம். வச்சிருக்கிறோமா? வைக்கலையா? வச்சிருக்கிறோம். அப்படிதான் பேர் சொல்லி பேரை வச்சிருக்கிறோம். அப்பா அம்மா ஒரு பேர் வைக்கிறாங்க, இன்னொருத்தர் யார் வைக்கிறது? தாத்தா பாட்டி ஒரு பேர் வைப்பாங்க, பார்த்தா நீட்டமா இருக்கும் அந்த பிள்ளைக்கு. இந்த பேரை ஒரு முறை. அப்படி நம்முடைய பிள்ளைனிடத்திலே நாம் அன்பு கூறுகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மிலே எப்பொழுது அன்பு கூர்ந்தா தெரியுமா? எப்ப அன்பு கூர்ந்தா? நாம் பிறந்த பொழுதா? எப்ப அன்பு கூர்ந்தா நம்மிலே? நாம் ஆராதிக்கிற தேவன், ஆமா, உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா! இந்த அன்பு ஆச்சரியமானது. இந்த உலகம் சொல்லுகிறது அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் உருவானதெல்லாம் எப்ப தெரியுமா? ஒரு 200 வருஷத்துல தான், 18th century தான் அதெல்லாம் உருவாச்சு, ஆரம்பமாச்சு. ஆனா ஆண்டவருடைய அன்பு அதற்கு முன்னவே அட்வான்ஸ் லவ். அவருடைய அன்பு உலக தோற்றத்திற்கு முன்னே, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உண்டானது அல்ல. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னே அவர் என்னை நேசித்தார், என்னில் அன்பு கூர்ந்தார். என்னில் அன்பு கூர்ந்தபடினால்தான் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக அனுப்பினார். அப்போ ஆண்டவருடைய நேசம், அன்பு, அது அட்வான்ஸ். அதனால்தான் ஒரு தேவ பிள்ளைக்கு எல்லாமே யார் தான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு தேவனுடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்க பிள்ளைக்கு எல்லாமே, முதலாவது எல்லாமே யார் என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகினால்தான் ஒரு பழைய பாடல், கருத்துள்ள ஒரு பாடல் உண்டு. ஆயனும் சகாயனும் நேயனும் மூவாயனும் நாதனும் என கண்பான ஞானமன வாழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. அருமையான பழைய பாடல். யார் இந்த பாட்டை எழுதினான்னு கூட தெரியாது. அத்தனை பழைய பாடல், அர்த்தமுள்ள பாடல், ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட பாடல். இதை உணர்ந்து நாம் பாடுவோம்னால் ஆண்டவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி ஆண்டவருடைய அன்பு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் வாசித்த இந்த வசனத்தை திருப்பி ஒரு முறை வாசிப்போம். போதும். நான் அவர்களுக்கு ஒரு கீர்த்தி பொருந்திய நாற்றை எழும்ப பண்ணுவேன். இந்த வசனம் தீர்க்கதரிசியின் மூலமாக யாரை கொண்டு உரைக்கப்பட்டிருக்கிறது என்றால், யாரை கொண்டு? கிறிஸ்துவை குறித்து. நான் உங்களுக்கு ஒரு கீர்த்தியுள்ள நாற்றை உண்டு பண்ணுவேன். அதாவது இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஒரு பிளான்ட், நாற்று என்று சொல்வது பிளான்ட் என்றும், இன்னொரு மொழிபெயர்ப்பிலே தோட்டம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம்
4:37 இப்படி அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்குள்ளே பரம்பிற்று என்று பார்க்கிறோம். அவர் இருக்கிற இடத்துல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டே இருந்தன. ஒருவராகிலும் பசியினாலே வாடவில்லை. வேதம் சொல்லுகிற எல்லாரும் திருப்தி அடைந்து மீதியானவைகள் எதில் எடுத்தார்கள்? 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். மீதியானவர்களை 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இருக்கிற இடத்துல திருப்தி அடைகிற ஒரு அனுபவம் அங்கே காணப்படுது. மாத்திரமல்ல, அந்த அவமானம், ஆண்டவர் இருந்த இடத்துல அந்த அவமானம், நிபச்சொல் நீக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சமாரிய ஸ்திரீயின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் அவளை வெறுத்தபடினால் அவர் ஜனங்கள் இல்லாத நேரத்திலே அவள் தண்ணீர் மொண்டு கொள்ள அங்கே அந்த கிணற்றின் அருகே வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஜனங்கள் இருந்தால் அவள் போக, அவள் காதுகள் கேட்க, அவள் செய்து வருகிற காரியத்தை குறித்து அவர்கள் வித்தியாசமாய் சொல்லுவார்கள் என்று சொல்லி யாரும் இல்லாத நேரத்திலே அவள் அங்கு வருகிறார். ஆனாலும் ஆண்டவரை சந்தித்த போது, ஆண்டவர் அவளோடு இடைப்பட்ட போது அவருடைய அவமானம் மாற்றப்பட்டது. மாத்திரமல்ல, அந்த ஊர்களிலே போய் அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அவள் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அந்த அவமானம் நீக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி போலவே சகேயுனுடைய வாழ்க்கையிலே ஐயோ படுபாவி என்று சொல்லி ஜனங்களால் சொல்லப்பட்டவன், அப்படி வரி வசூலிக்கிறானே, ஆயக்காரனா இருக்கிறான், இப்படி வரி வசூலிக்கிறான் என்று சொல்ல போது ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். சகேவே, நீ இறங்கி வா என்று சொன்ன பொழுது ஆண்டவரிடத்தில் அவன் நடந்து கொண்டு போகும்போதே, ஆண்டவரோடு நடக்கும் பொழுதே அவன் அறிக்கை செய்கிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அதை நான் திரும்ப செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ, எந்த இடத்திலே முக்கிய ரோல் எடுக்கிறாரோ அந்த இடத்திலே அவமானமோ அல்லது பஞ்சமோ ஜனங்களை வாரிக்கொள்வதற்கு தேவன் விடுவதில்லை. அப்போ என் வாழ்க்கையிலே இயேசு எழுந்தள்ளும் போது எப்படி மாறும் என்றால், என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக, அது ஆசீர்வாதம் உள்ளதாக மாறும். இதைத்தான் இன்னொரு தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 11:1 அவர் கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறார்? 11:1 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஆமா, இங்கே பார்க்க 3 காரியங்கள்: தோன்றும், எழும்பும், செழிக்கும். சொல்லுங்க. தோன்றும், எழும்பும், செழிக்கும். ஒரு கிளை, கிளை என்பது ஒரு சின்னது, ஒரு துளிர் என்பது மிகவும் சின்னது, ஒரு அற்பமானது. ஒரு துளிரை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ இது பெருசா அப்படிலாம் நம்ம யோசிக்குவோம். அது ஒரு துளிர், அது ஒரு சின்னது அப்படின்னு நினைப்போம். அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாலகனாக பிறந்த பொழுது தம்மை தாழ்த்தி 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 ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு பாலகனாக தன்னை அடக்கி கொண்டு ஒரு பாலகனாக இந்த பூமியில வெளிப்பட்ட போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். அது ஒரு துளிரை போன்றது. அதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சர்வலோகத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிற தேவன் ஒரு ஸ்திரீனுடைய கையில் எப்படி இருக்கிறார்? ஒரு துளிரை போல. அவர்கள் அந்த பிள்ளையை வைத்துக் கொண்டு ஒரு சின்ன ஒரு துளிரை போல ஆண்டவரை அங்கே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, அந்த ஒரு சின்ன துளிரையே பிசாசினால் அழிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அது ஒரு சின்ன துளிர் தான். ஒரு துளிர் தோன்றி, ஒரு நாற்று தோன்றி அந்த சின்ன காரியத்தையே சத்ருவினாலே அழிக்க முடியவில்லை. அந்த ஒரு சின்ன துளிரையே அவனால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. அவன் பெரிய ராஜாவாய் இருந்து கட்டளைகள் பிறந்தாலும் அந்த துளிரை அவனால் ஒன்றும் செய்யக்கூடாமல் போயிடு. ஏனென்றால் அவர் ஒரு இடத்திலே தோன்றிவிட்டால் அவர் வளருவார். அவர் வளர்ச்சியை ஒருவனாலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்து உருவாகிறதை குறித்து கலாத்தியர் 4:19 வாசிக்கிறோம். கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் என்று பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து ஒருவனுக்குள்ளே உருவாகிவிட்டால் அதை அழிக்க முடியாது.
வசனத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நாம் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மை அழிக்க முடியாது. நமக்கு நித்திய ஜீவனை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் ஒன்று செய்ய முடியும். பாலாக் என்பவன் அவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதனை செய்யும்படி அவனை கூப்பிட்ட போது என்ன நடந்தது? தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் தங்களை கெடுத்து கொண்ட போதோ சத்துரு உட்புகுவதற்கு வழி உண்டானது போல கிறிஸ்து நம்மில் உருவாகிவிட்டால் அதை பிசாசினால் அழிக்க முடியாது. ஆனால் அன்றைக்கு அவர்கள் இஸ்ரவேலர்கள் இடம் கொடுத்து தங்களை கெடுத்து கொண்டது போல அதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகையினாலே நாம் இந்த காரியத்திலே நாம் ஜாக்கிரதை. ஒரு துளிர் தோன்றி என்று இன்னும் ஏசாயா 53 நாம் அறிந்திருக்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். 53:2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆமென். இப்படி இருந்தும் நாம் அவரை பார்க்கும்போது அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாதிருந்தும் அவர் எழும்புவதை தடுக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அவர் எழும்புகிறார். இன்னும் ஏசாயா 11:10 வாசிங்க. 11:10. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். ஆமா, இங்கே பார்க்கிறோம் கொடி என்று ஆண்டவரை சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாற்று, பிளான்ட், கொடி, கிளை, இளந்துளிர் இவைகளெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் இவைகளெல்லாம் பரவக்கூடிய தன்மை உள்ளது. கிளை ஓங்கி வளரும், படரும். நாற்று ஓங்கி வளரும், வளர்ச்சி படர்ந்து ஒரு இடத்தில் அப்படியே இருக்காது. கிளை என்று சொன்னால் அங்கேயே இருக்காது, வளர்ந்து பெரிதாகும். அப்போ தேவ ராஜ்யம் படரக்கூடியது, பரவக்கூடியது. அதை மனுஷனாலே, எந்த ஒரு மனுஷனாலும் தேவ ராஜ்யத்துக்குரியவைகளை தடுக்க முடியாது. கிறிஸ்துவனுடையதை தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. தானியேல் ஒரு சொப்பனம் கண்டதை நாம் அறிந்திருக்கிறோம். நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனம். அந்த சொப்பனத்தினால் அவன் கலங்கி போகிறான். கல்தேயரால் ஒருவராலும் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடாமல் அந்த சொப்பனத்தையும் சொல்ல முடியவில்லை, அதன் அர்த்தத்தையும் ஒருவனால் சொல்ல முடியவில்லை. ஆனால் தானியேல் மாத்திரம் அதன் அர்த்தத்தை சொல்லும் போது தன்னை மிகவும் அங்கே தாழ்த்தி, எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல ராஜாவே, பரலோகத்தின் தேவன் உமக்கு இதை வெளிப்படுத்த சித்தமானார் என்று சொல்லி தன்னை காண்பிக்காமல் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அவன் சொல்லுகிறான். அந்த பொன் தலையை கண்டீரே, அது நீர்தான். அப்படியே ஒவ்வொன்றாய் சொல்லி கடைசியிலே களிமண்ணும் இரும்புமான ராஜ்யம் அவைகள் காணும் பொழுது கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புறப்பட்டு வந்து அதை நொறுக்கி போட்டது என்று அங்கே அவன் சொல்லுகிறது. அப்படின்னா இந்த உலகத்தின் ராஜ்யம் நாங்கள் தான் காலாகாலமா வருஷமா நாங்கள் தான் ஆண்டு கொண்டு இந்த பூமியிலே நிலையாக நிற்போம், எங்கள் பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும் என்று ஒருவன் சொல்வானானால் அது இல்லாமற் போகும். நேபுகாத் நேச்சாருடைய ராஜ்யமாகட்டும், வேறு எந்த ஒரு ராஜ்யமானாலும் இந்த பூமியிலே தங்களை உயர்த்தின அனைத்து ராஜ்யங்களும் இல்லாமற் போயிற்று. ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யமோ அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரின் வருகை மட்டும் அந்த துளிர் அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதை ஒருவரும் தடுக்க முடியாது. அப்போ ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு இன்னும் கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு கிறிஸ்துவிலே உண்டான அந்த காரியத்து நிமித்தம் எனக்கு கிடைத்த நன்மை என்ன என்று சொல்லி 3 காரியங்களை நாம் தியானிக்கும்படி இருக்கிறோம். வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆமென். வாசிங்க. அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. இங்கே பார்க்கிறோம், அந்த அவர்கள் இட்ட சத்தம் மேற்கொண்டது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் எப்படி தான் நிறைவேறும்?
இவர்கள் மூலம் தான் நிறைவேறும் என்ற நம்முடைய எதிரியை கொண்டும், நாம் எதிரி என்று நினைக்கிறோம் அல்லவா, அவர்களை கொண்டும் தேவன் தம்முடைய சுத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், இவர்களுக்கு தெரியாது, வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதைத்தான் நாம் கிறிஸ்துவுக்கு செய்கிறோம் என்று இவர்களுக்கு தெரியாது. அவர்கள் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய சத்தம் மேற்கொண்டது என்று பார்க்கிறோம். தேவனுடைய சித்தம் ஒரு காரியத்தில் இருக்குமானால் அது நமக்கு அந்த நேரத்தில் நமக்கு விரோதமாய் காணப்பட்டாலும் தேவன் அதை அனுமதிப்பார். கிறிஸ்துவுக்கு அதை அனுமதித்தார். ஆகட்டும் என்று சொல்லி பிலாத்து கையை கழுவுவதை பார்க்கிறோம். அநேக வேளைகளிலே நமக்கு விரோதமாக யாருன்னா எழும்பினாம நம்முடைய ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம துடிக்குதும், ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிறீரே, இன்றைக்கு இது ஒரு முடிவு இன்றைக்கே உண்டாக்கும் என்று நாம் கதறுகிறோம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நானும் அதை புரிந்து கொண்டேன் வசனத்திலிருந்து. எப்படி என்றால், மொர்தெகாயினுடைய ஆசீர்வாதத்தை யாருடைய வாயில வச்சிருந்தாரு? ஆமானுடைய வாயில தான். ஆமான் யாரு? ஃப்ரெண்டா? யூத ஜனங்களை நிர்மூலமாக்க நினைத்தவன். ஆனால் தேவனுடைய திட்டம் எப்படி அவர்கள் இட்ட சத்தம் மேற்கொண்டது என்று பார்க்கிறோமோ, அப்படி போலவே மொர்தெகாயினுடைய உயர்வை, அவனை அந்த வார்த்தையை ஆமானுடைய வாயிலே தேவன் வைக்கிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், ராஜா கேட்கும்போது, ராஜா கனம் பண்ணுவீர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லார். அவனுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் சொல்றான். ரெண்டாம் தரம் இந்த குதிரையில ஏத்தணும், அவன் எல்லாரும் கண்களுக்கு முன்பாக அந்த ஊர்வலம் வர வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னபோது, அப்படி என்றால் அந்த முற்றத்திலே அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்டிருக்கானே மொர்தெகாய்க்கு செய்யணும். அவனுக்கு ஷாக், ஷாக். தனக்கு தான் அது செய்யப்படணும். அப்போ தேவனுடைய திட்டம், நம்மை உயர்த்துவதற்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். நம்முடைய சத்துருவாய் இருந்தாலும், நம்மை விரோதிக்கிறவர்களாய் இருந்தாலும், அவர்களிடத்திலிருந்தே தேவன் அதை எழுப்ப வல்லவராயிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசியுங்கள் 27. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். அந்த வாக்கியங்களை யார் மூலம் தேவன் நிறைவேற்றுகிறார்? நம்ம நினைக்கிறோம் நமக்கு பிரியமானவர்கள் மூலம். அது இல்ல. கர்த்தரை எதிர்த்தவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் எப்பொழுதும் நின்றவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் குறித்திருந்த வார்த்தையை நிறைவேற்றினார்கள் என்று. இன்னும் 29ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். ஆமென். இதை நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் நிறைவேற்றின பின்பு அவரை கல்லறையில வைத்தார்கள் என்றால், நம்மை குறித்து தேவன் எவைகளெல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அது நிறைவேறும் வரைக்கும் நம்ம எங்க போறதில்ல? சொல்லுங்க. அந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டோம், கல்லறைக்கு நம்ம போக மாட்டோம். சிலர் கல்லறைனால பயமா இருக்கு, அதுதான் நான் சொல்லல. கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவரை குறித்து சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவர் கிறிஸ்து இந்த பூமியில வைத்திருந்தார். அது முடிந்த உடனே அவரை இறக்கி கல்லறையில் வைத்திருந்தார். அப்போ நம்மை குறித்து நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் நாம், அதற்கு முன் நாம் இந்த பூமியை விட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. 33 வாசிங்கள். இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று போகும். அவருடைய தேவன் அவரை எழுப்பினதினாலே, அதாவது கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எழுப்பினதினாலே அவர் நமக்கு எவ்விதமான ஆசீர்வாதமாக மாறினார் என்கிற 3 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறின. அவைகள் எல்லாம் நிறைவேறின பின்பு அவரை இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள் என்று எழுதுகிறது. கல்லறையில வைத்த பிற்பாடு தேவன் தம்முடைய வல்லமின்படி அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். எழுப்பினதினாலே நமக்கு உண்டான ஆசீர்வாதம். முதலாவது, அவர் நமக்கு மீட்பரானார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே அவர் எனக்கு என்னவாக மாறினார் என்றால், என்னுடைய மீட்பராய் அவர் மாறினார். வாசிங்கள் சங்கீதம் 68:15.
வேகமா வாசிங்க. 68:15. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆமென். இங்கே பார்க்கிறோம், பர்வதம் துள்ளுகிறதாம். பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? அதற்கு பர்வதம் சொல்லுகிற பதில் என்ன? இந்த பர்வதத்திலே வாசம் பண்ண தேவன் விரும்பினார். அப்போ இது ரட்சிப்பின் காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பர்வதம் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கும் வரைக்கும் அதனால் துள்ள முடியவில்லை. ஆனால் தேவன் இதிலே வாசம் பண்ணும்படி விரும்பினார் என்று சொன்ன பொழுது அதற்குள்ளே ஒரு துள்ளல் உண்டாகிறது. இப்படிதான் நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது நமக்குள்ளே உண்டானது. ஆகையினால்தான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி பண்ணோம்? ஆண்டவரிடத்திலே பேச வேண்டும் என்று சொல்லி மனுஷ சஞ்சாரத்தை விட்டு தனியாக போனதற்கு காரணம் என்று நமக்குள்ளே உண்டான துள்ளல், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த காலைவெளியிலும் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா எல்லாரும் கரங்களை உயர்த்தும், கொஞ்சம் குறை எல்லாரும் கருதும். ஆனால் எத்தனை பேருக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை பேர் உண்மையாய் கை உயர்த்து எனக்கு தெரியாது, கர்த்தர் அறிவார். அப்போ இந்த பர்வதம் துள்ளுகிறதற்கு காரணம் சொல்ல, தேவன் இந்த பர்வதத்திலே வாசம் செய்ய விரும்பினார், ஆகையினால் நான் துள்ளுகிறேன். இந்த பாசான் பர்வதம் யார் பிடியில் இருந்தது என்றால், வாசிங்கள் என்னாகமம் 21:33, Numbers 21:33. பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பி விட்டார்கள். அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு எத்ரேயுக்கு புறப்பட்டு வந்தான். ஆமென். இங்கே பார்க்கிறோம், நாம் சங்கீதம் 136 அநேக முறை வாசித்திருக்கிறோம். ஓகை அழித்தவரை துதியுங்கள். ஓகுனா என்ன? யாரு ஓகுனா? ஒரு ராஜான்னு நமக்கு தெரியும். ஓகை அழித்தவரை துதியுங்கள் நம்ம வாசித்து இருக்கிறோமே. எத்தனை வருஷமா நம்ம வாசித்தோம். எப்பயாவது ஓகு யாரு? நான் போய் வீட்டில் போய் பார்த்து இருக்கிறோமா? பார்த்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஓகு யாரு? பார்வோன் நமக்கு தெரியும். செங்கடலை 2 பிளந்து அவன் சேனைகளை அமிழ்த்து போட்டார், கர்த்தரை துதிங்க. அதுக்கு இதுக்கு முன்னாடியே இருக்குது. அது செங்கடலை 2 பிளந்தவரை துதியுங்கள். நாம் பார்வோனை அறிந்திருக்கிறோம். ஓ என்பவன் யார்? இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைப்படுத்தும்படி அவர்கள் பாசானுக்கு வந்தபோது, அந்த இடத்திலே வந்தபோது அங்கே இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தவன் அந்த ஓக். ஆகையினால் தான் சங்கீதம் அந்த ஹிஸ்டரி எல்லாத்தையும் சொல்லி துதியுங்கள் இருக்கும். வீட்டில் போய் பாருங்க எத்தனை துதியுங்கள் இருக்கு. ஓக் என்பவன் சத்ருவுக்கு அடையாளமானவன். அந்த பர்வதம் ஓகின் அடிமைத்தனத்தில் இருக்கும் வரைக்கும் அதனால் துள்ள முடியவில்லை. அப்படியே நாமும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த வரைக்கும் நமக்குள் சந்தோஷம் இல்லை, அற்ப சந்தோஷம் இருந்தது. ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷம் எப்பொழுது வந்து தெரியுமா? இந்த பர்வதத்திலே, அதாவது இந்த பர்வதத்திலே தேவன் வாசமாயிருக்க விரும்பினார். ஹல்லேலூயா. அப்பொழுது நமக்கு இருந்த மகிழ்ச்சி எப்படி இருந்தது? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷப்பட்டீர்கள். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இப்பொழுது எங்கே? இன்னும் 68:14 வாசிங்க சங்கீதம். சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது என்று பார்க்கிறோம். அப்போ அடிமைத்தனத்துக்கு அடிமைப்படுத்தும்படி வைத்திருந்த அந்த ராஜாக்களை தான் பார்க்கிறோம். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். ஏனென்றால் அந்த சத்துருக்கள் எல்லாம் சிதறடித்து தேவன் என்னை விடுதலையாக்கி எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து, எப்படி அந்த மலைகளே, குன்றுகளே, பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? தேவன் இதிலே, அப்ப நம்ம சொல்ல, தேவன் என்னிலே வாசமாயிருக்க விரும்பினார். ஹல்லேலூயா. ஆகையினால் தான் அவர் நமக்கு மீட்பரானால். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே முதலாவது அவர் நமக்கு என்னவாக மாறினார்? அவர் எனக்கு மீட்பரானார்.
இன்னும் ஏசாயா 44:22 வாசிங்க. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு. உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். போதும், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். இந்த துள்ளல் வந்ததற்கு காரணம் என்றாலா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அதனால் நான் பாரப்பட்டு அடிமைப்பட்டிருந்தேன். உன் அக்கிரமங்கள் சிவேர் என்று ஆண்டவர் வழக்காடுவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் ஏசாயா 1:18 சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் வெண் பஞ்சை போல மாற்றினது நிமித்தம் நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ என்னுடையவன். அதை ரட்சிப்பை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். கிறிஸ்துவின் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி அவர் அடக்கப்பட உயிர்த்தெழுந்ததினாலே அவர் எனக்கு முதலாவது என்னவாக மாறினார் என்றார், அவர் எனக்கு மீட்பராக மாறினார். இந்த மீட்பு என்பது கொண்டாடப்படக்கூடியது, சந்தோஷப்பட்டு களிகூற வேண்டிய ஒன்று. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை இப்பொழுது நாம் வீட்டிலே போய் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்த அந்த காரியத்தை கொஞ்சம் நினைத்து நம்முடைய இருதயம் நன்றினால் பொங்கும். பொங்கி என்ன சொல்லும்? பாடல்களை பாட ஆரம்பிக்கும், துதிக்கார. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. இந்த பாடல்களை பாடி என்ன ஒரு ஆனந்தத்தை தேவன் என்னுடைய வாழ்க்கையில தந்தார். அப்போ எனக்குள்ளே முதல் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி என்னை சந்தித்தார், என்னை ஒரு மீட்பராக அவர் சந்தித்ததை பார்க்கிறோம். இன்னும் தானியேல் எழுதின புஸ்தகம் 7:9 வாசியுங்கள். 7:9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும். ஆமை, நீங்க பார்க்க உறைந்த மழை போல. நம்முடைய பாவங்கள் எப்படி இருந்தது? நம்முடைய பாவங்கள் எல்லாம் ரொம்ப மகோரமா இருந்தது. இங்கே தரிசனம் பார்க்கிறான் தானியேல், உறைந்த மழை போல. அப்போ அவரை போலவே நம்மை மாற்றும்படியாக அவர் இரத்தம் சிந்தி எனக்கு மீட்பை உண்டு பண்ணினார். அதைத்தான் வெளிப்படுத்தல் 1:13 பார்க்கிறோம். அதை வாசிங்க. 1:13. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய மார்பருகிலே வாசிங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும். போதும், வெண்பஞ்சை. இந்த தரிசனமும் அந்த தரிசனமும் ஏறக்குறைய ஒன்று போல இருக்கு. வெண்மையாய் காணப்பட்டது. அப்போ நம்முடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் அது கோரமான அழுக்கை போல அசுத்தமான காரியங்களா இருந்தால் அவை எல்லாவற்றையும் நீக்கி என்னை மீட்டு கொண்ட என் மீட்பரை நான் எப்படி துள்ளாமல், அதாவது பாடாமல், மலைகளே பாசான் பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள், நான் எப்படி துள்ளாமல் இருக்கக்கூடும்? தேவன் என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட யாவரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இது என்னுடைய பலத்தினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபை, ஈவு. ஹல்லேலூயா. நாம் சந்தோஷப்பட்டு கர்த்தரை துதிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவர்கள் அல்லது நெருங்கினவர்கள் ஏன் அவர்கள் சந்தோஷப்பட்டு துதிக்கிறான்னு கேட்டா என்ன சொல்லணும்? நம்ம குறித்து அவர்களுக்கு தேவன் ஒரு கார் கொடுத்தாராம், பெரிய காரை கொடுத்தாராம், அல்லது பெரிய ஒரு வீடை கொடுத்தாராம், அதனால் அவர்கள் துள்ளி குதிக்கிறார்கள், பாடுகிறார்கள் என்று சொல்லுவது நல்ல சாட்சியா? அல்லது அப்படி நம்ம சாட்சி சொல்லுவானால் அவன் சொல்லுவான், சாதா மாருதி காரை கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு பென்ஸ் கொடுத்தான்னு சொல்லுவான் உலகத்தான், அல்லது ரோல்ஸ் ராய்ஸை கொடுத்தான்னு சொல்லுவான். ஆனால் ஒன்றை அவனால் சொல்ல முடியாது. அவர்கள் ஏன் பாடி சந்தோஷப்பட்டு துள்ளுகிறார்கள்? தேவன் அவர்களுக்கு ரட்சித்தாராம். ஹல்லேலூயா. அவனால் அது சொல்ல முடியாது. காரை கொடுத்தா சொல்லுவான், வீட்டை கொடுத்தா எனக்கு 4 வீடு கொடுத்தாருன்னு சொல்லுவான், நீ 1 லட்சம் கொடுத்தாருன்னா 1 கோடி கொடுத்தாருன்னு சொல்ல முடியும். ஆனா ரட்சிப்பினாலே அவர்கள் பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்துறான்னு சொன்ன அவன் ஒன்று அது என்ன ரட்சிப்புன்னு கேட்பான். அப்படியே சுவிசேஷத்தை சொல்ல முடியும். இதுதான் பர்வதங்களே
ஏன் துள்ளுகிறீர்கள்? ஏன் நாங்கள் துள்ளுகிறோம் என்றால், அடிமைத்தனத்திலிருந்து எங்களை தேவன் மீட்டு அவர் எங்களுக்கு மீட்பரானதினால நாங்கள் துள்ளுகிறோம். இதுதான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளையினும் அனுபவம். இரண்டாவது, தேவன் உயிர்த்தெழுந்ததினாலே எனக்கு என்னவாக மாறினார் என்றால், அவர் எனக்கு மீட்பரானார். முதலாவது மீட்பரானார், இரண்டாவது மேய்ப்பரானார். வாசிங்கள் எசேக்கியேல் 34 22 23. நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். ஆமாம், இங்கே பார்க்கிறோம், என் ஆடுகளை நான் மேய்க்கும்படி ஒருவனை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தாவீது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுனா தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இல்ல, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்றீங்க பிரதர்? இதுக்கு தாவீதுன்னு தெளிவா போட்டிருக்கேன், நீங்க எப்படி கிறிஸ்துன்னு சொல்றீங்க? பின்வரும் வசனம் வாசிங்க. இவர் அவர்களை மேய்த்து. போதும். தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருந்தால் எப்படி இருக்கு தெரியுமா? கறவலாடுகளின் பின்னாக திரிந்த, அடுத்த வார்த்தை சொல்லுங்க சொல்லுங்க, கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை அப்படின்னு இருக்கும். தாவீதை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை, இங்க என்ன இருக்கு? அவரை. அப்ப அதனாலதான் அது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. கிறிஸ்துவை குறித்து அவன் என்று சொல்லப்படாது, அவரை என்று சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதத்திலே நாம் யாவருக்கும் அறிந்திருக்கிறோம், 23:1 கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். இன்னும் சங்கீதம் 95 பாருங்க, என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை வாசி, சங்கீதம் 95:7 வாசிங்களேன். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. ஆமென். வெறும் ஆடு கிடையாது, அவர் கைக்கு உள்ளான ஆடு. அந்த கையை விட்டு மீறி போகக்கூடாது. நம்முடைய அது எதை குறிக்கிறது என்றால், நம் இஷ்டத்தின்படி நடக்கிற காரியம் அல்ல, நாம் அவர் கைக்கு உள்ளான ஆடுகள். மெய்ப்பன் பார்த்தாலே அந்த படம் வரும். சில ஆடுகள் ரோட்ல போகும்போது பார்த்தா தெரியாம டக்குன்னு இந்த மெயின் ரோட்ல ஏறிடும். மெய்ப்பன் என்ன பண்ணுவான், ஒரு ஏடி அந்த கொம்பு வச்சிருப்பான், அந்த கோலால அதை நடத்த அந்த அவனுடைய சத்தம் கேட்ட உடனே அது இறங்கிடும். அப்போ கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். இன்னும் மீகாவிலே அவர் எப்படி மேய்க்கிறார் என்று மீகா 5:4 வாசிங்கள். மீகா 5:4. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆமா, அவர் நின்று கொண்டு என்று சொல்லு, அவர் நம்மை கண்காணிக்கிறார். உட்கார்ந்து இருந்தா என்ன இருக்குன்னு முன்னாடி தெரியாது. அவர் நின்று கொண்டு அவர் நம்மை மேய்க்கிறார் என்றால், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அங்கேருந்து மனுபுத்திரை கண்ணோக்கி பார்க்கிறார். விசேஷமாக தம்மால் மீட்கப்பட்ட ஜனத்தை அவர்கள், நாம் சொல்லுகிறோமல்ல, தேவன் என்னை பார்க்கல, நான் போகிற பாதை அவருக்கு தெரியல, இல்லைன்னா இந்த கஷ்டத்தில் அவர் எனக்கு உதவி செய்திருப்பால, இந்த நெருக்கத்தில் அவர் எனக்கு உதவி செய்யல. தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நின்று கொண்டு அவர் மெய்ப்பார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. ஒரு நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்கு என்ன பண்ணுவான், தன்னுடைய கோலினாலே, அந்த கோலினாலே அது வழி விலகும் போது அதை தடுத்து நிறுத்தி ஒரு இடத்திற்கு கொண்டு வருவான், சரியான பாதையிலே போகும்படி. அதே கோலினாலே மரக்கிளைகளை தாழ்த்தி அது திருப்தி அடைந்து புசிக்கத்தக்கதாக, அது புசித்து பசுமையா இருக்கத்தக்கதாக, பசியினால் வாடாமல், அவமானத்தால் வாடாமல், சாப்பாடு இல்லை என்கிற காரியத்தினால் வாடி போகாமல் இருக்கும்படி அந்த மேய்ப்பன் தன் கோல்களினாலே அந்த மரக்கிளைகளை தாழ்த்தி தன்னுடைய ஆடுகளுக்கு அங்கே கொடுப்பார். அப்போ கர்த்தர் எனக்கு எப்படி ஆனார் என்றால், அவர் எனக்கு மெய்ப்பரானார். முதலாவது என்னை மீட்டெடுத்தார், இரண்டாவது மீட்டெடுத்து அப்படியே விட்டு விடவில்லை, நான் வளரும்படி எனக்கு தேவையான ஆகாரத்தை, வார்த்தை என்கிற ஆகாரத்தை ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு வாரந்தோறும், ஒவ்வொரு மாதந்தோறும், ஒவ்வொரு வருஷந்தோறும் அவர் தருகிறதுக்கு எதற்காக தெரியுமா? நீ வளர்ந்து. அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? 92 சங்கீதம் 92:13 வாசிங்கள். அவர் அந்த ஆடு எப்படி இருக்குமா? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென். 15 வாசிங்க. அவர்கள் முதிர் வயதிலும் யாரு அவர்கள்னா யாரு? கர்த்தர் யாருக்கெல்லாம் மேய்ப்பராய் இருக்கிறாரோ, கர்த்தர் யாருக்கெல்லாம் வார்த்தை என்கிற மன்னாவை உணவை தருகிறார்களோ, அவர்கள் எல்லாம் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் யாத்திரையாகமத்திலே 15:23 நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எப்படி சொல்லுகிறார் என்றால், மாராவின் தண்ணீர்கள் என்ற இடத்திலே அவர்களை கொண்டு வருகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் என்னை விடுகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி கொண்டு போன இடத்திலே அது கசப்பாக அந்த தண்ணீர் காணப்பட்ட பொழுது ஆண்டவர் அந்த கசப்பை நீக்கிறார். எதற்கு அங்கே ஒரு கசப்பான காரியத்திற்கு ஊடாக நடத்துகிறார் என்றால், இஸ்ரவேலே நீ அறிந்து கொள், உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே. உன் வாழ்க்கையிலே உண்டாகிற கசப்பு நீங்க நீ எங்கேயும் ஓட வேண்டாம், நான் தான் அதற்கு பரிகாரி. என்னிடத்தில் வா. ஒரு மரம் உண்டு, அந்த மரத்தை அந்த தண்ணீரிலே போட்ட பொழுது அந்த கசப்பு நீங்கினது. கிறிஸ்து நமக்காக கல்வாரி மரத்திலே அந்த சாபங்களை தொங்கின போது அந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையில நீக்கப்பட்டது. அமர்ந்த தண்ணீர் என்றிலே நம்மை மேய்த்து நடத்துகிறவர். இன்னும் யாத்திரையாகமம் 17:6 வாசிங்க. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். ஆமா. இன்னும் இந்த யாத்திரையாகமம் 15:23 மட்டும் வாசிங்க. எக்ஸோடஸ் 15:23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிட்டார். அடுத்தது எங்கே கொண்டு போகிறார் என்றால், அடுத்த வருஷத்துல ஏலீம் என்கிற தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போகிறார். மாராவிடத்தில் கொண்டு போய் ஒன்றை அவர்களுக்கு விளங்க பண்ணுகிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஏலீம் என்று சொல்லும் பொழுது எதை காட்டுகிறது என்றால், செழிப்பை காட்டுகிறது. நானே உன்னை ஆசீர்வதிப்பேன். முதலாவது இந்த ஆசீர்வாதத்திற்கு முன்பு முதலே எங்க கொண்டு போகிறார் என்றால், மாறா போன்ற ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போய், நான் உன் பரிகாரியாக கர்த்தர் என்று நீ உணர்ந்து தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் அடுத்ததாக நம்மை கொண்டு போகிற இடம் ஏலீம் என்கிற இடத்திற்கு நம்ம, அது செழிப்பை குறிக்கிறது. அடுத்து எங்கே கொண்டு போகிறார் என்றால், யாத்திராகமம் 17:6 வாசிங்க. அத 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். ஆமென். இங்கே போகும். இப்போ கன்மலையின் தண்ணீர் எதை குறிக்கிறது? அற்புதத்தை குறிக்கிறது. முதலாவது மாறா, நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், அவர் என் மெய்ப்பர். இரண்டாவது ஏலீம் நீரூற்று, அது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. மூன்றாவது பார்க்கிறோம் இங்கே கன்மலையின் தண்ணீர், அற்புதம், அதிசயமானது. இந்த அற்புதம் அதிசயம் சுற்றிலும் பார்த்தால் கிடைக்காது. எங்க பார்த்தா தான் கிடைக்கும்? கன்மலையை நோக்கி பார்த்தா தான் கிடைக்கும். வலது இடதுபுறம் வனாந்தரத்தில் திரும்பி பார்த்தால் அதிசயமோ அற்புதமோ நடக்காது. ஆனா கன்மலையில் வா, கன்மலையை, அதாவது கன்மலையை வா என்ற கன்மலையை நோக்கி பார், அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களும் அற்புதங்களும் தானாக நடக்கும். நீ அதை தேடி நாடி ஓட வேண்டியது அவசியப்படாது. அதைத்தான் வெளிப்படுத்தலே ஆண்டவர் சொல்லுகிறார். 7:17 வாசிங்கள். ரெவலேஷன் 7:17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். இங்கே பார்க்க, இங்கே மேய்ப்பது மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, என்னை மீட்டு கொண்டு என்னை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் எதற்காக என்னை மேய்க்கிறார் தெரியுமா? என்னை
இந்த பூமியில் மாத்திரமல்ல, ஜீவ தண்ணீர் அண்டையிலே நித்திய ஜீவன் அனுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று எழுதி. இங்கே மேய்த்து என்னை அங்கே கொண்டு போகிறார். கர்த்தரின் மீட்பரானார், கர்த்தரின் மேய்ப்பரானார். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாது. அங்க போய் தாகம் இருக்காது, ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஏனென்றால் அது ஜீவ தண்ணீர். கர்த்தர் நம்மை மேய்ப்பதற்கு இந்த உலகத்திலே நம்ம வைத்து உருவாக்குகிறார். உருவாக்கி அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொண்டு அங்கே கொண்டு போய் வைக்கிறார். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டா. ஏனென்றால் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாட்சி அடைவதில்லை, எனக்கு தாகம் மறுபடியும் உண்டாகுவதில்லை, நான் தாழ்த்தப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் என்னை மேய்க்கிறார். அப்போ எனக்கு முதலாவது மீட்பரானால், இரண்டாவது மேய்ப்பரானால், மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். வாசியுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். போதும். என்னவா இருக்குமா? அலங்காரமும் மகிமையுமாயிருப்பது. முதலாவது மீட்பரானார், இரண்டாவது மேய்ப்பரானார், மூன்றாவது மகிமையானார். நான் எதுக்கு இதை ரிப்பீட்டா சொல்லிட்டு இருக்கேன்னா, நோட்ல எழுதுறது மாத்திரம் இல்ல, உங்க மனசுல பதியணும். நோட்ல எழுதுனா நோட்டை பார்த்து சொல்றேன்னு சொல்லும், மனசுல எழுதுனா கேட்கும் போதெல்லாம் சொல்ல முடியும், நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க முடியும். முழங்கால போட்ட உடனே இந்த 3 காரியம் முன்னாடி, என் மீட்பரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், என் மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், என் மகிமையானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப அதுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது. இதை சொல்லி துதிக்கும் பொழுதே உங்கள் ஆவியில ஒரு சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார் தேவன் செய்ததை. அப்ப தேவன் எனக்கு மகிமையானார். மகிமை என்றால் என்ன தெரியுமா? ஒரு குறைச்சல் இல்லாத ஒரு நிலைதான் மகிமை. அதுல ஒன்றும் குறைச்சல் இருக்காது. அப்ப கர்த்தர் என்னை மீட்பராக இருந்து மேய்ப்பராக இருந்து என்னை நடத்துகிறார் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே குறைச்சல் விடாது. வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ 1-2 நன்மை கிடைக்காது. அப்படியா? ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவுபடாத அனுபவித்தவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. நாம் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் அலைந்து திரிந்தேன், ஆகிலும் இன்றைக்கு என்னால் சொல்ல முடியும், என்னை குறைவில்லாமல் நடத்தீர், என் தேவைகளை சந்தித்தீர், நான் நினைத்ததற்கும் நான் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்கு செய்திரே, என் மீட்பரே உமக்கு நன்றி என்று உண்மையாய் கர்த்தருடைய அன்பு ருசித்தவர்கள் இதைதான் சொல்ல முடியும். இன்னும் நீங்கள் எசேக்கியேல் 16:14 வாசிங்கள். இன்னொருவர் பிலிப்பியர் 4 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் 16, எசேக்கியேல் 16:16-14. உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. 16:14 எசேக்கியேல். நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று. ஆமென். நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்தது. அப்போ மகிமை என்பது குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, குறைவில்லாத கடந்து போகிற ஒரு அனுபவம். மகிமை, மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று. இதற்கு ஒத்த வசனம் தான் பிலிப்பியர் 4:19 வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவு எதனால் நீக்கப்படுகிறது? மகிமையினாலே, கிறிஸ்து இயேசுவின் மகிமையினாலே. உங்கள் குறைவுகளை எல்லாம் நம்ம முன்னாடி ஆஃபரிங் கவர்ல போட்டிருந்தோம், இப்பவும் இருக்கா? கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் உங்கள் குறைவுகளை எல்லாம். அப்போ மகிமையானார், கர்த்தர் எனக்கு மகிமையானார். தேவனை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேறி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே பிதாவின் வல்லமையினாலே உயிர்த்தெழுந்த போது கிறிஸ்து எனக்கு மகிமையானார். அவர் மகிமையானதினாலே எனக்கு ஒரு குறைவும் இல்லை. குறைவுடைய என் தேவன் விடமாட்டார்,
நீ அவரை உண்மையாய் தேடும் பொழுது. ஒரு நாள் தேடிட்டு 9 நாள் தூங்குகிற அனுபவம் அல்லது அசதியா இருக்கிற அனுபவம் அல்ல. அவர்களுக்கு குறைவுபடலாம். நீ கருத்தாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு செய்த நன்மை, விசேஷமாக நமக்கு தந்த ரட்சிப்பை, நம்ம அநேக காரியங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இது தந்தீர் அது தந்தீர், நல்லது, அதுக்கெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம். ஆனா கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி இல்லவா? பிதாவே நீர் எனக்கு தந்தவர்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி நமக்கு முன்மாதிரி வைத்திருக்கிறார். ஆனால் அவை எல்லாவற்றை பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டென்றால் அது நமக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களை அல்ல. அதை பார்க்க அது எல்லாம் அழிந்து போகும், இவ்வுலகத்தோடு அழிந்து போகும். அழியாதது நம்முடைய ஆத்துமா. அதை ரட்சித்தீரே ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும், ஆண்டவரே நீர் என்னை ரட்சித்தீரே உமக்கு நன்றி. அது ஆண்டவருக்கு பிரியமானது. ஏனால் அதற்காக அவர் ஜீவனை தந்திருக்கிறார். மற்றவைகள் எல்லாம் உண்டாகுனா உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகுன்னு சொல்லல, அதற்கு தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எது பெருசு? உண்டாகுன்னு சொல்றது பெருசா, ஜீவனை தருது பெருசா? ஜீவனை தரு. ரட்சிப்புக்கு மாத்திரம்தான் அதை தேவன் செய்திருக்கு, மற்றவைகளுக்கு எல்லாம் உண்டாக கடவுது சொல்லியிருக்கு. அப்போ ரட்சிப்பின் சந்தோஷம். பர்வதங்களே, பாசான் பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? பாசான் பர்வதம் சொல்லுது, தேவன் இதிலே வாசமாயிருக்க, தேவன் என்னிலே வாசமாயிருக்க விரும்பினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் மகிமை இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், யாத்திரையாகும் 23-24 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. 23 எக்ஸோடஸ் 33:24. இல்ல, பூரண ஆயுசு என்று இருக்கும். பூரண ஆயுசு அவர் தர. பூரண ஆயுசு என்றதுமா 2 இருக்குது, தீர்க்க ஆயுசு, பூரண ஆயுசு. பூரண ஆயுசு என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுது, அவன் பூரண வயசுடையவனாய் மரித்தான். பூரண வயதுனா இந்த பூமியிலே அவன் செய்யும்படி, ஆபிரகாம் செய்யும்படி என்னவெல்லாம் தேவனாலே கட்டளையிடப்பட்டிருந்ததோ அவைகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது. அதையெல்லாம் தன்னுடைய கண்களினாலே கண்டு அவன் தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டான் என்று இருக்கிறது. அப்போ பூரண ஆயுஷ் என்பது மகிமை. அங்கே மகிமை எங்கே இருக்கிறோ அங்கே பூரணம் காணப்படும். இன்னும் லூக்கா 2:29 பாருங்கள். சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், வாசிங்க. 2:29. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். இப்பொழுது என்ன? அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறின அந்த நாளிலே சொல்லுகிறான், இப்பொழுது என்னை பூரண சமாதானத்தோடு. அப்ப மகிமை எங்கே இருக்கிறதோ அங்கே பூரண சமாதானம் அங்கே காணப்படும். இன்னும் பூரண நன்மை ஒரு இடத்துல இருக்கும். அது மகிமை என்று சொல்வது நம்முடைய வாழ்க்கையை கம்ப்ளீட் ஆகிறது, அறகுறையா அல்ல. இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சேன், ஒரு 10 காரியத்தை செய்யணும்னு என் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளாக வைத்திருந்தேன். அட்லீஸ்ட் நான் ஒரு 5 செஞ்சிட்டேன், அது கம்ப்ளீட் அல்ல. 10 காரியத்தை நான் நினைத்திருந்தேன். தேவன் எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டா செய்து முடிக்க பண்ணினார். இதோ ஆண்டவருடைய வருகைக்கு நான் ஆயத்தம் என்று சொல், அந்த வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகிறது. தீர்க்க ஆயுசு ஒன்று, நீண்ட ஆயுசா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, ஆனா வயசு மட்டும் இருக்கும். அது அல்ல பூரண ஆயுசு, அது மகிமை. இன்னும் பூரண நன்மை ஒன்று இருக்கிறது. அது வாசிங்கள், உபாகமம் 28:11.
உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களிலும் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். பரிபூர்ண நன்மை, மகிமை எங்கே இருக்கிறதோ அங்கே பரிபூர்ண நன்மையை தேவன் கட்டளையிடுவார், திருப்தியை தேவன் கட்டளையிடுவார். நாம் அறிந்திருக்கிற மத்தேயு 14:20 பார்க்கிறோம், எல்லாரும் சாப்பிட்டு 12 கூற நடை எடுத்தார்கள். சங்கீதம் 104:28 நீர் உமது கையை திறக்க, நமக்கு சமையல வாசிக்கிறதுக்கு, நீர் உம்முடைய கரத்தை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும் என்று, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் என்று எழுதியிருக்கிறது. யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார்னா, ஆண்டவர் மாம்சத்திருந்த நாட்களிலே அநேகர் அவரிடத்தில் வந்தார்கள். யாரெல்லாம் வந்தாங்க? குருடர் வந்தாங்க, செவிடர் வந்தாங்க, சப்பானிகள் வந்தாங்க, முடவர்கள் வந்தாங்க, இப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்தாள். இப்படி அநேக மரித்து போனவர்களை எழுப்பும்படி அவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். அவர்கள் கேட்டதெல்லாம் அவர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்துட்டார். ஆனா அவர் கொடுக்கிறதுக்கும் கரத்தை திறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். யாரெல்லாம் தேவைகளோடு வந்தார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் தம்முடைய கரத்தை எப்பொழுது திறப்பார் என்றால், யாருக்கு திறக்கிறார் என்றால், தம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு. 12 கூட நிறைய, அதை கொஞ்சம் நான் தியானித்து பார்த்தேன். ஏன் ஆண்டவர் 12 கூட நிறைய கொடுத்தாரு? எத்தனையோ திரளான ஜனங்கள் வந்தது, அவ்வளவுதான் அவருடைய வல்லமையா? மீதி 12 கூட தான் எடுக்கிற அளவுக்கு தான் அவருக்கு வல்லமை இருக்கா? எத்தனை 12,000 கூட நிறைய எடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அங்கே நமக்கு ஒரு சத்தியத்தை வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? வந்தவர்களுக்கு போஜனம் கொடுத்து அனுப்பிட்டாரு, கூட இருக்கிறவர்களுக்கு தம்முடைய கரத்தை திறந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான். அப்ப கர்த்தரோடு நான் இருக்கும் பொழுது, அவர் மகிமையின் பிரசன்னத்தில் நான் இருக்கும் பொழுது எனக்கு கையை திறந்து கொடுப்பார். அது சாதாரண மெஷர் அல்ல, அது ராஜாவின் கிங்ஸ் மெஷர். அவர் கொடுத்தால் எப்படி கொடுப்பார்? இது யாருக்கு இது கிடைக்கும் தெரியுமா? அவரோடு கூட இருக்கிறவர்களுக்கு தான் தேவன் அப்படி அவர் தம்முடைய கரத்தை திறந்து கொடுப்பார். வந்து போகிறவர்களுக்கு என்ன பண்ணுவார்? கொடுத்துருவார். தங்கி இருப்பவர்களுக்கு தம்முடைய கரத்தை திறந்து கொடுப்பார். அதை நான் இப்படி சொல்லுகிறேன், வாரத்தில் ஒரு நாள் தேடினா என்ன பண்ணுவாரு? உனக்கு என்ன தேவையோ கொடுத்துருவார். தினந்தோறும் தேடும் பொழுது தம்முடைய கரத்தை திறந்து கொடுப்பார். அப்ப நம்ம எத்தனை நாள் தேடலாம்? கர்த்தரை சண்டே மட்டும் தேடலாமா? சண்டே மட்டும் தேடினாலும் கொடுப்பார். நல்லா கவனிங்க, கொடுப்பாரு. மீதியானவர்களை கூடையில் எடுக்க முடியாது. அவங்களுக்கு போய் கேட்டுப்பாங்க, ஏதோ ஓடுது பிரதர் அப்படின்னு. ஏதோ ஓடுறதில்லை, மகிமை அது நிரம்பி வழியும் பொழுது அது கூட நிறைய எடுப்பார். அது 12 கூட யாருக்கு? எல்லாருக்கும் கொடுக்கல. சாப்பிட்ட புருஷர் 5000 பேர் இருந்தார்களே, அவர்களுக்கு கூட ஆளுக்கு ஒரு கூட 5000 கூட எடுத்துட்டு போன கொடுக்கல. வந்தவர்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டாரு. கூட இருந்த 12 சீஷர்களுக்கு அவர்கள் கூடையே இருக்கிறதுனால, இயேசுவோடு கூடையே இருக்கிறதுனால, தினந்தோறும் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கங்க. கரத்தை திறக்கிறார். நீர் அவர் கரத்தை திறக்கும் பொழுது அது அந்த மகிமையின் கரம், அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் குறைவுபடாது. இந்த மாசத்தை எப்படியோ ஓட்டிட்டேன், அடுத்த மாசம் அப்படி இருக்காது. ஒவ்வொரு மாசம் உனக்கு ஆச்சரியமா இருக்கும். பரிசு எடுத்து பார்த்தா ஒண்ணும் இருக்காது, ஆனா அந்த மாசம் நன்னா ஓடி இருக்கும். எப்படி இது? கர்த்தருடைய மகிமை, உடைய கிருபை, அவர் கரம் உனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நீ தாட்சி அடைவதில்லை. அப்போ அவருடைய மகிமை. இன்னும் ஏசாயா 26:3 வாசிங்க. இன்னும் 2 வசனம் இருக்கு, வாசித்து முடிச்சிடலாம். வேகமா நீங்க வாசிங்கன்னா முடியும். ஒருத்தர் ஏசாயா 26. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது கிடைக்கிற காரியம் வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மை மாத்திரம் நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். என்ன கிடைக்குமா? பூரண சமாதானம். சமாதானம் மாத்திரம் அல்ல, பூரணம் சமாதானம்னா இன்னைக்கு சமாதானமா இருக்கும், நாளைக்கு சண்டையா இருக்கும். பூரண சமாதானம் எப்படி இருக்கும்? என்றென்றைக்கும் பூரண சமாதானம். எரேமியா 33:6 வாசிங்க. எரேமியா 33:6.
இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பரிபூர்ண சமாதானம், அதோட கூட என்ன கொடுக்கிறாரு? சத்தியம், பரிபூர்ணமான சத்தியத்தையும் அவர் கொடுக்கிறார். இன்னும் சங்கீதம் 16:11 பூரண ஆனந்தத்தை கொடுக்கிறார். பூரணம் ஆனந்தம் என்ன தெரியுமா? அதுல கொஞ்சம் கூட கவலை இருக்காது, கவலை இல்லாதது. பூரண சங்கீதம் 16:11 பூரண ஆனந்தத்தை கொடுக்கிறார். கொஞ்சம் கூட கவலை இல்லாத ஒரு சந்தோஷம். இன்னும் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அப்போஸ்தலர் 4:33 பூரண கிருபை உண்டாயிருந்தது, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று பார்க்கிறோம். இது கர்த்தருடைய மகிமையினால கிடைக்கிறது. சங்கீதம் 45:13 பூரண மகிமையை தருகிறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு மீட்பரானார், கர்த்தர் எனக்கு மெய்ப்பரானார், கர்த்தர் எனக்கு மகிமையானார். இந்த 3 காரியங்களே தேவன் எப்பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்குகள் எல்லாம் நிறைவேறின பின்பு, பிதாவினாலே உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு அவர் எனக்கு இந்த 3 ஆனார். மீட்பரானார், சொல்லுங்க, மெய்ப்பரானார், மகிமையனானார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம் பெற்ற ரட்சிப்புக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஒவ்வொரு வாழ்விலும் நிறைவேறுவதாக. God bless you.